Hi guys, இன்னைக்கு வந்து day 3 of uploading my personal insights on socializing. well இல்ல ஸ்க்ரீன்ல வர கையே தெரிய மாட்டேங்குது. ஓகே, இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, it is so much foolish to join forces with the absolute powerful. என்ன சொல்றேன்னா, இப்போ more powerful the guyனா அவங்க கூடவே நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா கிரெடிட் உங்களுக்கு போகாது, மொத்தமா அவனுக்கு தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ ஒரு டீம் ஃபார்ம் பண்ற, இஃப் யூஆர் இன் யூனிவர்சிட்டி, இப்போ ஏதோ ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட், ஓகே ஹேக்கத்தான் வச்சுப்போம். ஒரு ஹேக்கத்தான் ஈவெண்ட்டுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்றேன்னு வச்சுக்க. அந்த டீம்ல இப்போ 5 பேர் இருக்கீங்கன்னா அதுல ஒருத்தன் லீடரோ எவனோ ஒருத்தன், அவன் தான் லிட்டரலி இஸ் புட்டிங் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் அவன் தான் போய் ப்ரெசென்ட் பண்ண போறது எல்லாத்தையுமே பண்ண போறான்னா மோஸ்ட் ஆஃப் த கிரெடிட்ஸ் அவனுக்கு தான் போகும். ஈவன் இஃப் யூ புட் a lot of work there, உன்னோட ஒர்க் வெளியில தெரியாது. and for other people pursuance is a more powerful. ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி ஒரு ரெப்புடேஷன் இருக்கு. ஓகே, ஒரு ரெப்புடேஷன் இருக்க கைக்கு அவங்க கூட நீ டீம் போய் ஜாயின் பண்ணனா நீ வந்து சுத்தமா தெரிய மாட்டேன். he will outshine you in literally in every sense. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் நிறைய வாட்டி இருந்திருக்கேன். லைக் என் ஃப்ரெண்ட் இருக்கான், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் so much good at coding and everything. அதனால அவன் போடுற எஃபர்ட் தான் மோஸ்ட் எல்லாருக்குமே. ஓகே ஆதித்யா நீ தான், ஸோ இட்ஸ் வெரி குட் வெரி குட். ஈவன் இஃப் ஐ ஆம் த டீம் லீடர், டீம் லீடர் தான் அந்த எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ண போறது நான்றதுனால மோஸ்ட்லி வந்து ஓகே எனக்கு கிரெடிட்ஸ் வரும். பட் என்னோட ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் லிட்டரலி புட் மோஸ்ட்லி எஃபர்ட் போடும், அவனும் ஏகப்பட்ட கோடிங்லாம் கொடுப்பான், கிரெடிட்ஸே வராது அவனுக்கு. ஸோ டோன்ட் பி லைக் தட் கை.